தமிழ்தாய் வாழ்த்து நமது பள்ளியினுடைய இசை ஆசிரியை அவர்கள் இப்பொழுது பாடுவார்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கேரொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிடு தேக்கனவும் அதிசிறந்த ராவிடன திருநாடும் அடுத்ததாக நமது பள்ளியினுடைய இயற்பியல் துறை தலைவரும் உதவி தலைமை ஆசிரியருமான திரு ஜெகதீசன் ஐயா அவர்கள் தற்பொழுது வரவேற்பு உரை நிகழ்த்துவார்கள். அவரை இங்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவிகள் சார்பாகவும் நாம் பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். தலைமை ஆசிரியர். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம். ஆம், அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம் மற்றும் எளிமையின் வடிவம் எங்கள் பள்ளியின் ஒளி தீபம் தலைமை ஆசிரியர் திருமதி சி ஜெயலட்சுமி அவர்களை எங்கள் இருபால் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் சார்பாக வருக வருக என. ஆசிரியர்கள். கடையை சாத்தும் கடைசி நொடி வரை, கடையை சாத்தும் கடைசி நொடி வரை வாசல் வந்து வருகை பதிவேட்டை விட்டு விலகுவதாக இல்லை என்று உறுதியாக ஒவ்வொரு நாளும் பயணிக்கும் உடன்பிறவா ஆசிரிய சகோதர சகோதரிகளை என் சந்தன வணக்கத்துடன் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பெற்றோர் ஆசிரியர் கழகம். பூமியை காப்பது ஓசோன் படலம். ஆம், பூமியை காப்பது ஓசோன் படலம். எம் பள்ளியை பாதுகாப்பது பெற்றோர் ஆசிரியர் கழகம். பூமியை காப்பது ஓசோன் படலம், எம் பள்ளியை காப்பது பெற்றோர் ஆசிரியர் கழகம். எம் பள்ளியின் ஆண்டு விழாவுக்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், பொருளாளர், துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் என் பள்ளியின் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றேன். பள்ளிக்கல்வி மேலாண்மை குழு. பள்ளிக்கல்வி மேலாண்மை குழு எம் பள்ளியில் ஒவ்வொரு செயலிலும் தம் ஈடுபாட்டை காட்டும் பள்ளி கல்வி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். பெற்றோர். தம் பிள்ளைகளின் எதிர்காலமே தன் வாழ்க்கை என, ஆம், தம் பிள்ளையின் எதிர்காலமே தம் வாழ்க்கை என தன்னம்பிக்கை கொண்டு அவர்தம் பொறுப்பினை நம் கையில் கொடுத்து அகமகிழ காத்திருக்கும் பெற்றோர்கள், மாணவிகள். விலையில்லா மதிப்பு எம் பள்ளியின் சொத்து. விலையில்லா மதிப்பு எம் பள்ளியின் சொத்து.
சிறுகை நீட்டி சிறகை விரிக்கும் சிண்ட்ரல்லாஸ். சிறகை நீட்டி சிறகை விரிக்கும் சிண்ட்ரல்லாஸ். மின்மினி தோற்க வலம் வரும் கண்மணிகள். மின்மினி தோற்க வலம் வரும் கண்மணிகள் எங்கள் பள்ளி தோட்டத்தின் அன்றலர்ந்த மலர்கள். எம் பள்ளி மாணவிகளை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று மகிழ்கின்றனர். தலைவர், பொருளாளர், மற்ற உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவி, மேலும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்கள், பெற்றோர்கள், இருபால் ஆசிரிய பெருமக்கள், பத்திரிகை ஊடக நண்பர்கள், அன்பு மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டறிக்கை. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னை யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க செயல்பட்டு வரும் நம் பள்ளியின் 2023-24 ஆண்டின் ஆண்டறிக்கை ஒரு பார்வை. நமது பள்ளி 23/6/1969 உயர்நிலை பள்ளியாக தொடக்கம் பெற்று 16/7/97 மேல்நிலை பள்ளியாக வளர்ந்து 1998 ஆங்கில வழி கல்வியை ஏற்று பின்பற்றி எத்தனையோ மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வழிநடத்தும் நம் பள்ளியின் சிறப்புகள் எண்ணிலடங்கா. நடப்பு கல்வியாண்டில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 1371 மாணவிகள் பயின்று வருகின்றனர். அதில் மேல்நிலை வகுப்பில் 4 விதமான பாடப்பிரிவுகள் உள்ளன. 11ஆம் வகுப்பில் 254 மாணவிகளும் 12ஆம் வகுப்பில் 262 மாணவிகளும் மொத்தம் 516 மாணவிகள் பயின்று வருகின்றனர். 6 முதல் 10 வரை 810 மாணவிகள் பயின்று வருகின்றனர். சென்ற ஆண்டு 2022-23ஆம் கல்வியாண்டில் பொது தேர்வில் நம் பள்ளி மாணவிகள் 10ஆம் வகுப்பில் 93%, 11ஆம் வகுப்பில் 96%, 12ஆம் வகுப்பில் 97% பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். கீழ்நிலை வகுப்பிற்கு NMMS மற்றும் ட்ரஸ்ட் தேர்வும், மேல்நிலை வகுப்பிற்கு CM திறனாய்வு தேர்வு மற்றும் தமிழ் இலக்கிய தேர்வு போன்ற தேர்வுகளை செயல்படுத்துகின்றது. இத்தேர்விற்கு நம் பள்ளி ஆசிரியர்களால் மாணவிகளுக்கு சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் உலகம் அறிவில் ஓங்கி தழைக்கும் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க நம் பள்ளி மாணவி R. மஞ்சுவாணி 12th B 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், தட்டு எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடத்தை பெற்று இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் என்ற விருது பெற்றார் என்பதை மகிழ்வுடன் கூறி இவர் மேலும் பல விருதுகளை பெற வாழ்த்துகின்றேன். எம் பள்ளியின் ஒவ்வொரு செயல்பாடும் மாணவர்களின் நலன் கருதி ஒருமித்த உணர்வோடு ஒன்றிணைந்து செயல்படுத்தும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், பள்ளியின் தேவையை தம் தேவையாக கருதி நிறைவேற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர், செயலர் மற்றும் உறுப்பினர்களுக்கும், பள்ளி நலனில் அக்கறை கொள்ளும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும், எந்நேரமும் தம் பிள்ளையின் உயர்வுக்காக ஆசிரியர்களோடு இணைந்து ஒத்துழைப்பு தரும் பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி விரைகின்றேன். நன்றி, வணக்கம். பள்ளி ஆண்டு விழாவினை தமிழகம் முழுவதும் நடத்திட வேண்டும் என்ற தமிழக முதல்வரின் ஆணைக்கிணங்க பள்ளி கல்வித்துறையானது அனைத்து பள்ளிகளிலும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இருந்து உயர்நிலை பள்ளிகள் வரை இன்றைய தினம்
அனைத்து பள்ளிகளிலும் ஆண்டு விழா மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு விழாவினை குறுகிய காலத்திலே ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாக அறிவித்தது. இவ்வளவு சிறப்பாக இந்த ஆண்டு விழாவினை ஏற்பாடு செய்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால் ஆசிரியர் அவர்களுக்கு முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வித்துறை எவ்வளவு தூரம் பாடுபடுகிறதோ அதுபோல ஆசிரியர் பெருமக்களும் பாடுபட்டு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாணவிகளும் மிக சிறந்த ஒரு திறமை மிக்க ஒரு தலைமையாகவோ எந்த லைனில் இருந்தாலும் சரி, கீழே இருக்கிறவங்கள எல்லாருமே எல்லா பெற்றோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு, இப்போது தலைமை ஆசிரியர் அவர்கள் வாசித்ததை கேட்ட பிறகுதான் வாழப்பாடி சேலம் மாவட்டம் மாத்திரம் இல்லை, தமிழ்நாட்டிலே இப்படி ஒரு ஸ்கூல் இப்படி இருக்குதுங்கிறது எங்களுக்கு இப்போ தான் தெரியும். இந்த பிள்ளைக்கு செஞ்சிருக்கிற சாதனை நோட்டீஸ் அடிச்சே கொண்டு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா எல்லாருமே தனியார் பள்ளியில் படித்தாதான் என் பிள்ளை நல்லா வளரும், நல்லா படிக்கும் அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இங்கே சாதனை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வளரணும். இந்த இருக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படணும், ஆசிரியர் சந்தோஷப்படணும், உங்கள் வாழ்க்கை சிறக்கணும், அதுக்கு நீங்கள் நல்லா படிக்கணும்னு கோரிக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கிறேன். மதிப்புக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர்களே மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இங்கே வந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவிகளே, தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி, பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அனைத்திலையும் இந்த வருஷம் ஆண்டுலாம் நடக்கணும்னு நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி நடத்துறதில்ல. இருந்தாலும் மாணவிகளுக்காக தனித்திறமை போட்டி ஒவ்வொன்றும் நடத்தி விளையாட்டு மற்றும் உங்களிடம் இருந்த ஓவிய போட்டி மற்றும் கலை நிகழ்ச்சிகள், எண்ணற்ற நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கி தங்களை மேலும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல இந்த அரசு விழிப்புடன் செயல்பட்டு வருகிறது. யுவராஜ் சேகர், வேதியியல் ஆசிரியர். முதுநிலை ஆசிரியர் செந்தில்குமார், ஆங்கில ஆசிரியர். புவனேஸ்வரி, ஆங்கில. உதயகுமார், முதுநிலை. பழனிவேலு, தமிழாசிரியர்.
செந்துரு பட்டதாரி ஆசிரியர். ஜே நிர்மலா பட்டதாரி ஆசிரியர். கோ கஜலட்சுமி பட்டதாரி ஆசிரியர். இரா உமாராணி பட்டதாரி ஆசிரியர். இரா பாலகிருஷ்ணன் பட்டதாரி ஆசிரியர். ரேணுகா தேவி சௌந்தர்யா பட்டதாரி ஆசிரியர். வி வெண்ணிலா பட்டதாரி ஆசிரியர். மாதே லட்சுமி சி வளர்மதி இடைநிலை ஆசிரியர். புனிதவள்ளி அனந்தநாயகி சிறப்பு ஆசிரியர்.
கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல ஈரவா நீ தூங்கும் போது உன் நெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நீயும் நானும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ அடுத்த நிலையானது பத்மாசனத்தில் விளக்கேற்றுவது போல் அமைப்பு. தியான நிலை 2 பத்மாசனம் மற்றொன்று வஜ்ராசனம். இப்பொழுது நம் மாணவிகள் வஜ்ராசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாசனம் செய்வதால் வஜ்ரம் போன்ற தேகம் அமையும். கோமுகாசனம் செய்வதால் நம் மார்பு பகுதி விரிவடைகிறது. நுரையீரல் பகுதியும் மூச்சு காற்றை தூய்மைப்படுத்துவதற்கு உதவுகிறது. கால்களில் ஏற்படும் பிடிப்புகளை நீக்கும். நெஞ்சு பகுதி நன்கு விரிவடைந்து மூச்சு காற்று மற்றும் இரத்த ஓட்டம் நன்கு நடைபெறும். அடுத்ததாக பச்சிமோத்தாசனம். பச்சி என்றால் பறவை என்று அழைப்பார்கள். நம் மாணவிகள் பறவை போல் இவ்வாசனம் செய்கிறார்கள். இவ்வாசனம் செய்வதால் பெரும் நன்மைகள். வயிற்று பகுதி வலிமையாகிறது. நீர்ச்சத்து குறைபாட்டுக்கு மிகவும் உகந்தது. அடுத்ததாக சிறப்பாசனங்கள் இப்போது நம் மாணவிகள் செய்யக்கூடிய ஆசனத்தின் பெயர் தனுராசனம். தனுர் என்றால் வில் வைத்து செய்கிறார்கள். அடுத்ததாக சக்கராசனம். சக்கராசனம் பாலத்தை போன்ற வடிவத்தில் உள்ளது. இந்த ஆசனம் செய்வதால் இரத்த ஓட்டம் சிரத்துக்கு வருவதால் முகம் பொலிவடைகிறது. சக்கரம் என்பது உடலை சக்கரம் போல வளைத்து காட்டும் ஒரு ஆசன பயிற்சி நிலையாகும்.
எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து வைக்க தானே இந்த நிகழ்ச்சியே. சரி சரி, என்ன சந்தேகம் கேளு. சரியான சந்தேகம் தான் சொல்றேன் கேளுங்க. ஜாதி மத வேறுபாடின்றி உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான அனைத்து வாழ்வியல் கருத்துக்களையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய உலக பொதுமுறை என்ற திருக்குறளை தந்த நம்ம திருவள்ளுவரை பத்தி தான் வில்லு பாட்டு பாட வந்திருக்கோம். அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருப்பார்னு யாருக்காச்சும் தெரியுமா? எனக்கு தெரியுமே. நீங்க சொல்லு பாப்போம். சரி. ஐயோ, நீ சொல்ற அடையாளங்களை கொண்டவரு அகத்தியரே. அகத்தியரே தான். பாடுறேன் கேளுங்க. அதை நெறியை எடுத்துரைக்க பொது முறையை தந்தவராம் தமிழுக்கே பெருமை சேர்த்த வள்ளுவராம். ஆமா வள்ளுவராம், ஆமா வள்ளுவராம். உலக மக்கள் அனைவரையும் தர்மத்தின் வழிநடத்த பேராற்றல் கொண்டவராம் வள்ளுவராம். ஆமா வள்ளுவராம், வள்ளுவராம். இப்படி நம்ம உலக மக்கள் அனைவருக்கும் தேவையான கருத்துக்களை முப்பால சொல்லியிருப்பாரு நம்ம திருவள்ளுவர். சரி சரி, முப்பால என்ன தெரியுமா யாருக்காச்சு? எனக்கு தெரியுமே. எங்க சொல்லு பாப்போம். ஆரோக்கியமால், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சினிமா ஹீரோயின் அமலாபால். சரியா சொன்ன. இப்படி அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருள்பால்ல 7 அதிகாரம், இன்பத்துப்பால்ல 25 அதிகாரம்னு மொத்தமா 133 அதிகாரங்கள்ல ஒரு அதிகாரத்துக்கு 10 பாட்டுன்ற விதமா 1330 குறள் எழுதியிருப்பாரு நம்ம திருவள்ளுவர். இப்படி நம்ம வாழ்க்கைய கலங்கரை விளக்கமாக சித்தரிச்சதா நம்ம திருவள்ளுவர். சொல்றேன் கேளுங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும். அதாவது ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் தான் உயிரை விட மேலானதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். பாடுறேன் கேளுங்க. ஒழுக்கத்துடன் கொள்கையுடன் வாழும் எவரும் உயர்ந்தவராம். ஆமா, ஒழுக்கத்துடன் கொள்கையுடன் வாழும் எவரும் உயர்ந்தவராம். ஒழுக்கமின்றி தவறிழைத்து வாழும் எவரும் சிறியவராம். ஆமா, ஒழுக்கமின்றி தவறிழைத்து வாழும் எவரும் சிறியவராம். அன்புங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எப்படி இருக்கணும்? அன்புள்ளோர் வாழ்வு தடை அதர்மம் தான் அழித்திடவும். அன்பு தடை அடைத்திடவே கதவுகளும் இருந்திடவும். அன்பு கொண்ட உள்ளங்களில் சுயநலமே தோன்றிடாது. அன்பு கொண்ட உள்ளங்களில் சுயநலமே தோன்றிடாது. அன்பில்லார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறகு. அதாவது அன்பு இருக்கவங்க எல்லாத்தையுமே பொதுவா நினைப்பாங்க. அன்பு இல்லாதவங்க எல்லாத்தையுமே தனக்குரியதுன்னு மட்டும்தான் நினைப்பாங்க. சரியா சொன்ன. கல்விங்கிறது எப்படி இருக்கணும்னு தெரியுமா? எப்படி இருக்கணும்? கல்வி ஒன்றே வாழ்வில் உயர்வளிக்கும்.
Sitting position. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Question. Sit goes. Ready. Balti. Bridge post. Ready. Kata. Position. Katas. Question. Sit goes. Kata name. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Question. Sit goes. Self defense. என்னது இது? வீடு பூரா வேற புக்கா கிடக்கு. யாரோட புக்கு? வீடு மாதிரி இருக்க வீடு. இதான் முதல்ல யாரோட இது? எந்த இடத்துல? இது எல்லாம் தரண்யாவோட புக்கு. புக்கு இந்த பொண்ணு இங்க போட்டு நாளைக்கு எக்ஸாம்க்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியலையே. தரண்யா இங்க வா. தரண்யா உன்னை அம்மா கூப்பிடுறாங்க. வேற வேலை பொழப்பே இல்ல. தரண்யா, தரண்யா இங்க வா. இங்க வந்து உன் புக்ஸ் எல்லாம் கிடக்கு, வந்து எடுத்துட்டு போ. இத்தனை தடவை கத்திட்டு இருக்க அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னே தெரியலையே. தரண்யா, அங்க இருந்து எத்தனை தடவை கத்திட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? புக்கெல்லாம் அங்க அப்படி போட்டு வச்சிருக்க. வீடு மாதிரி இருக்க வீடு. போன் பார்த்துட்டு இருக்க. அந்த போனை முதல்ல குடு. குடு முதல்ல அந்த போனை. குடுங்க, நான் போன் பார்க்கணும். இப்ப எதுக்கு என்கிட்ட இருந்து வாங்குனீங்க? வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்க. போய் படிக்கல நாளைக்கு எக்ஸாமுக்கு. போன் மேல கொடுங்க, நான் போன் பார்க்கணும். நீ போய் படிக்கிற வேலையை முதல்ல போய் பாரு. குடுங்க முதல்ல போன், எனக்கு படிச்சுக்க தெரியும். உங்க அக்கா மாதிரி உட்காந்து படிக்கிற வேலையை முதல்ல பாரு, அதுக்கப்புறம் போன் பார்ப்பேன். வேற வேலை குழப்பே இல்லை. எப்ப எனக்கு திட்டுறது மட்டும் தான் வேலை. ஆச்சி 2 பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய பின் அம்மா அம்மா, என்ன 2 பேரும் ஸ்கூல் விட்டு வந்துட்டீங்களா? சரி, உங்களுக்கு நான் தண்ணி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். அம்மா அம்சம் நில்லுங்க. என்ன சொல்லு? ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்க. அட, ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? பரவாயில்லையே, நல்ல மார்க் எடுத்திருக்கியே. 500க்கு 450 மார்க். வெறும் நல்ல ரொம்ப மார்க், ரொம்ப நல்ல மார்க். பரவாயில்ல, கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்க. இதே மாதிரி எப்பயும் நல்ல மார்க் எடுக்கணும், புரியுதா? இதா உனக்கு கொடுத்துட்டாங்க. உன் தங்கச்சி கொடுத்துட்டாங்களா? தெரியலம்மா. தரண்யா, உனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? பேங்க்ல இருக்கு, எடுத்துக்கங்க. அப்ப உனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இதோ ரேங்க் கார்டு இங்க இருக்கு. என்ன தரண்யா மார்க் இது? 500க்கு வேற 100 மார்க் வாங்கியிருக்க. இதெல்லாம் ஒரு மார்க்கா? இல்ல, இதெல்லாம் ஒரு மார்க்கான்னு கேக்குறேன். ஸ்கூல் விட்டு வந்தோடனே போனை தூக்கி வச்சு உட்காந்துக்கோ.
24 மணி நேரம் போனே பார்த்துட்டு இருக்காங்க. போன்ல அப்படி என்ன இருக்குன்னு தெரியல. போன்ல சார்ஜ் பண்ணோடனே டிவி போன்னே பார்த்துட்டு இருந்தா நீ எப்படி படிப்ப? முதல்ல அந்த போனிங்க கூட தூக்கி போட்டு உடைக்கணும். எங்கிருந்து பழக்கத்தை கத்துக்கிட்ட? உனக்கு எங்கிருந்து பழக்கம் வந்தது? அம்மா எழுத்து பேசுற, படிக்கிறதுக்கு துப்பு இல்ல, எழுத்து பேசிட்டு இருக்க. படிக்கிற வேலையை பாரு. உங்க அக்காவும் நீ ஒரே ஸ்கூல்ல தானே படிக்கிற. உங்க அக்கா நல்லா தானே படிக்கிறா, நீ மட்டும் எப்படி பண்ற? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்துறேன், ஏன் இப்படி பண்ற? ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. எப்ப பாரு திட்டுறது மட்டும் வேற வேலையே இல்லையா? ஏன் தரணியா அம்மாவை இப்படிலாம் பேசுற? நீயும் அம்மா மாதிரி பால் எடுக்கணும், வேலையை மட்டும் நீ பாரு. எனக்கு என்ன முடிச்சு? அடுத்த நாள் பள்ளியில் இருந்து வரும் நேரம். இப்ப என்ன பண்ணலாம்? போர் வேற அடிக்குது. அம்மா வேற என் போன் தூக்கி போட்டு அடிச்சிட்டாங்க. சரி சசிகிட்ட போன் கேட்போம். சசிகா, உன் போன் கொஞ்ச நேரம் கூட நான் பார்த்து தரேன். நானே தரமாட்டேன். ஏன்? அம்மா உனக்கு போன் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட நான் பார்த்து தரேன்னு சொல்றேன். நானே தரமாட்டேன், போ. நீ வேணா அம்மாட்ட கேட்டு வந்து எடுத்துக்கோ. சரி, நீ எப்படி படிக்க நானும் பாத்துக்கிறேன், வா. சரி, டிவி பார்ப்போம். தரணியா, சவுண்ட் குறை. நீ போன் தரல என்ன வேல்யூல கம்மி பண்ண முடியாது. அம்மா, தரணியா சவுண்ட் குறை, டிவி பார்த்துட்டு இருக்கா. என்ன வெறும் டிவி சத்தமாவே இருக்கு. இங்க என்ன நடக்குது? தரணியான படிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு டிவி சவுண்ட் ஃபுல்லா வச்சிருக்கா. தரண்யா, அப்ப நீ ஹோம்வொர்க் செய்யலையா? முன்னெல்லாம் டிவி போன் மாத்தி பார்த்துட்டு இருப்ப, இப்ப போன்ல டிவியா பார்த்துட்டு இருக்க. அந்த ரிமோட்டை முதல்ல கொடு. உனக்கு டிவி பார்க்க கூட உரிமை இல்லையா? எனக்கு போன் தான் தூக்கி போட்டு உடைச்சிங்க, டிவி பார்க்க கூட கூடாதா? இந்த டிவி பார்க்குற நேரத்துல போய் படிக்கலாம்ல. அப்படியே முழு மதிப்பெண் எடுத்த மாதிரி அப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க. கொஞ்ச நேரம் டிவி பார்க்கறது உங்களுக்கு என்ன பாச்சு? டிவி பார்க்குற நேரத்துல போய் படி. முதல்ல மார்க் நல்ல மார்க் எடுக்க பாரு. அடுத்த வருஷம் இந்த மாதிரி மார்க் எடுத்துன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உங்களுக்கு எப்ப பாரு எனக்கு திட்டது மட்டும் வேற வேலை. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அம்மாவும் டிவி ரிமோட் வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடியாச்சும் போவோம். காட்சி 3, தோழிகளுடன் விளையாடுகள். ஹாய் மது. ஹாய் காவியா. நம்ம தான் விளையாடலாமா? விளையாடலாம், வா. ஹோம்வொர்க்லாம் முடிச்ச நீ? நான் முடிச்சிட்டேன். நீ? ஹாய் தரண்யா. விளையாடலாமே. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? அதெல்லாம் அப்புறமா முடிச்சல, பஸ் ஆடி போய் விளையாடலாம். இல்ல, நீ ஃபர்ஸ்ட் போய் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வா, அப்புறமேட்டு விளையாடலாம். நான் அப்பனா விளையாடவே வரல, நீங்களே போய் விளையாடுங்கடி. சரி போ, வா மது, நாம விளையாடலாம். என்ன பண்ணலாம்? சரி, நாமளே போய் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு அவங்க கூட போய் சேர்ந்து விளையாடலாம். என்னது, நீ ஹோம்வொர்க் எழுத போறியா? என்ன அவளோ ஹோம்வொர்க் செய்ய கூடாதா என்ன? எனக்கு என்ன வந்துச்சு? 1 மணி நேரத்துக்கு பிறகு. பா, ஹோம்வொர்க் முடிச்சாச்சு. நீ நாமளே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடலாம். நீ ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா? நான் முடிச்சிட்டேன். என்னங்க? காட்சி 5, தோழிகளுடன் சேர்ந்து படித்தல். ஹாய் மது. ஹாய் காவியா. நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாமா? படிக்கலாம் காவியா. சரி. ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வாங்க போய் விளையாடலாம். என்னது, விளையாடலாமா? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, விளையாடலாம்னு கூப்பிடுறேன். வாங்க, எல்லாம் அப்புறமா படிக்கலாம், ஃபர்ஸ்ட் போய் விளையாடலாம். எங்க வீட்ல மார்க் குறைஞ்சு போச்சுன்னா என்னை தான் திட்டுவாங்க. நாங்க போய் படிக்கிறோம், மாமாவது படிக்கலாம். நம்ம படிக்கலாம். என்ன பண்ண, அவளுக்கும் விளையாடி சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, நாமளும் போய் அவங்க கூட படிக்கலாம். நானும் கூட படிக்க வேண்டி. நீ எங்க கூட படிக்க வரியா? ஏன் நானும் அவங்க கூட படிக்கூடாதா என்ன? சரி, கோவப்படாத, படி. சரி, பாய்டி, அப்புறமா பார்க்கலாம் நீ. ஓகே, பாய். தேர்வுக்கு பிறகு
இருக்கீங்க? ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையே, ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? போன தடவை விட 10 மார்க் அதிகமா இருக்கே. வெரி குட். 460 மார்க். இதே மாதிரி மார்க் அதிகமாயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா, பரவாயில்லையே. ஆனா ஏன் சயின்ஸ்ல மட்டும் ரொம்ப கம்மியா மார்க் எடுத்திருக்க? அடுத்த தடவை அதுலயே எடுத்துறேம்மா. வெரி குட். இதே மாதிரி மார்க் நல்ல மார்க்கே எடுத்துட்டாரு. அம்மா எனக்கும் ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்க. இந்தாங்க. உனக்கு ரேங்க் கார்டு கொடுத்துட்டாங்களா? என்னது இது? 470 மார்க் எடுத்திருக்க. உங்க அக்காவோட 10 மார்க் அதிகமா எடுத்திருக்கேன். இது எப்படி? எப்படி தரலையா எடுத்த? நான் படிச்சா மார்க் எடுத்தேன். எப்படின்னு எனக்கு தெரியும். டிவி போன் இது ரெண்டும் இருக்கும்போது உன் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அது மேலேயே இருந்தது. அதனால நீ ஒழுங்கா படிக்கவே இல்லை. டிவி போன் ரெண்டும் இல்லாத போது உன் கவனம் படிப்பு மேல போச்சு. அதனாலதான் நீ இவ்வளவு மார்க் எடுத்த. நீங்க சொன்னதும் சரிதாம்மா. இன்னும் காரணம் டீச்சர் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் நான் இவ்வளவு நல்லா படிச்சேன். ஆனா தான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேன். இன்னொரு காரணம் என்னன்னா எங்க ஸ்கூல்ல படிக்க இளம்பிரையான அக்கா. அந்த அக்கா ஒரு கருவி கண்டுபிடிச்சு அந்த அக்கா மாதிரி அவனே எனக்கு மிகப்பெரிய ஆசை. அதனால தான் இவ்வளவு நல்லா படிச்சு நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தேம்மா. நீ சொல்றது கரெக்ட் தான். ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை. முதல்ல படிப்பு மேல கவனம், ரெண்டாவது நமக்கு கிடைச்ச மாதிரி நல்ல டீச்சர், கடைசியா ஒரு ரோல் மாடல் இல்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கணும்.